செஃப் வெங்கடேஷ் பட் சார் செஞ்ச முருங்கைக்காய் தேங்காய் கறி நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை போட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளவே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு என்னென்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அது கூடவே ஒரு 10 சின்ன உள்ளி போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக சீரகம், இதை 3ஐயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்ததில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கணும். தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுதேன். 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் போட்டு வத்தல், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை அதில் போட்டு வதக்கிக்கணும். ஆஃப் பண்ண பிறகு போட்டு தான் வதக்கணும். அதுக்கு முன்னாடி வதக்குனா கலர் மாறிடும், அதனால் இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம குழம்புல அப்படி போட்டு கலந்துக்கிட வேண்டியதான். சூப்பரான முருங்கைக்காய் தேங்காய் கறி ரெடி ஆகிட்டு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கிறேன். இது இடியாப்பம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.